இந்திய சமூக நல அமைப்பு, ரெட் ரிப்பன் கிளப், ஸ்ரீ கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரி, ஸ்ரீ கந்தசாமி நாயுடு கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து இங்கிலாந்தின் தி மெர்க்குரி பீனிக்ஸ் டிரஸ்டின் ஆதரவுடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான எய்ட்ஸ் கானா பாடல் நடன போட்டி ஏற்பாடு செய்தது. கானா இசை மற்றும் நடனம் மூலம் கல்லூரி மாணவர்களிடையே HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருந்தது. இந்த நிகழ்வில் சென்னையின் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சமூக செய்திகளையும் கலாச்சார வெளிப்பாட்டையும் திறம்பட வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வை லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் செல்வகுமார் மற்றும் சி கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் VM முத்துராமலிங்கம் ஆண்டவர் ஆகியோர் CKNCAA-வின் அலுவலக பொறுப்பாளர்களின் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர். பரிசளிப்பு விழாவில் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன், தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் R சீதாலட்சுமி IAS, GVN ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் GVN குமார் மற்றும் வேலூர் நறுவி மருத்துவமனைகளின் மருத்துவ கல்வி இயக்குனர் மற்றும் இந்திய எய்ட்ஸ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் திலீப் மாத்தாய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதல் பரிசை வழங்கிய அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன், HIV எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த முக்கியமான செய்திகளை தெரிவிக்க கானா பாடல் மற்றும் நடனத்தை சக்தி வாய்ந்த கருவிகளாக பயன்படுத்திய மாணவர்களை பாராட்டினர். நாங்க இன்டர்நேஷனல் லைன்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. எங்களுடைய நோக்கம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நட்புறவோடு பழக வேண்டும். மனித இனம் முழுமையும் முழு சுகாதாரத்தோடு முழு பாதுகாப்போடு அனைவரும் அனைத்தும் பெற்று சுகமாக வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இன்று இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற எய்ட்ஸ் முற்றிலுமாக மனித இனத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். எய்ட்ஸ் பாதித்தவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ உதவிகளையும் அவர்களும் வாழ்வில் எந்த சிரமமும் இன்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய முன்னெடுப்பு என்னன்னா, இளைய தலைமுறையிடம் இருந்து, அதுவும் கல்லூரி மாணவர்களிடமிருந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கினால் அது மனித இனத்தில் முழு வெற்றி பெறும். மனித இனத்தில் இருந்து முற்றிலுமாக HIV தொற்று அழித்து ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்று பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பாடல்கள், நடனங்கள் நடத்தி மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை துவக்கி இருக்கிறோம். இதில் முழு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. போதும்ல? அதாவது பெரியம்மை நோய் பெரியம்மை நோய் ஒரு 1970, 60, 70 காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொத்து கொத்தாக மனித உயிர்களை அழித்தொழித்த காலம் இருந்தது. பெரியம்மைக்கு எதிரான விழிப்புணர்வு நம் மக்களிடம் பரவுவதற்கு ஒரு கடின சூழ்நிலை இருந்தது. பெரியம்மை ஒரு நோய் தொற்றுன்னு கூட மக்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தெய்வ குற்றம், அம்மனின் விளையாட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் 1975 காலகட்டத்திற்கு பின்பு முற்றிலுமாக பெரியம்மை அழித்து ஒழிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மனித இனத்திலிருந்து இந்த தொற்று ஒழிக்கப்படும் காலம் மிக விரைவில் வரும்.